பாடகர் வேல்முருகன் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தார். சம்பந்த விநாயகர், அண்ணாமலையார் மற்றும் பராசக்தி அம்மன் ஆகியோரது கருவறைக்கு சென்று சுவாமி தரிசனம் செய்து பின்பு பராசக்தி அம்மன் மற்றும் அண்ணாமலையார் கொடிமரத்துக்கு முன்பாக தரையில் விழுந்து வணங்கினார். இதனைத் தொடர்ந்து கொடிமரத்துக்கு முன்பாக அண்ணாமலையார் பாடலை மனமுருக வேல்முருகன் பாடினார். அண்ணாமலையானே எங்கள் அன்பில் கலந்தோனே, அண்ணாமலை நாதா எங்கள் உள்ளம் நிறைந்தோனே, புவனங்கள் ஆளும் அண்ணாமலையை உனது விழிகளில் காத்தருள்வாய், நீ அருள்வாய். சேலம் மாவட்டத்தில் மின்கம்பம் மாற்ற காலம் தாழ்த்தி வந்த மின்வாரிய அதிகாரிகளை கண்டித்து மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகே உள்ள புளியம்பட்டியில் மின்கம்பம் உடைந்துள்ளது. இதனால் 80 வீடு, 30க்கும் மேற்பட்ட விவசாய மோட்டார் மின் இணைப்புகள் துண்டிக்கப்பட்டது. 4 நாட்களாகியும் உடைந்த மின்கம்பத்தை அதிகாரிகள் மாற்றி அமைக்காததால் மக்கள் டிராக்டரை குறுக்கே நிறுத்தி சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. போலீசாரால் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்ட பின் மறியல் கைவிடப்பட்டது. தென்காசி மாவட்டம் ஆழ்வார்குறிச்சி அருகே கனமழையால் சாலை மற்றும் பாலம் சேதமான நிலையில் இறந்தவரின் சடலத்தை சாலையில் வைத்து கிராம மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பங்களா குடியிருப்பு கிராமத்தில் கடந்த டிசம்பர் மாதம் பெய்த மழையில் சுடுகாட்டிற்கு செல்லும் பாதை சேதமடைந்தது. இதனை சரி செய்ய அதிகாரிகளிடம் பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என தெரிகிறது. இதனை கண்டித்து உடல்நலக்குறைவால் உயிரிழந்த மூதாட்டியின் சடலத்துடன் கிராம மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். and followers குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.